வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஐசோமார்பிக் கிராஃபில் இன்னொரு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். எஸ்டாப்ளிஷ் த ஐசோமார்பிசம் ஆஃப் த ஃபாலோவிங் கிராஃப். இந்த கிராஃப் பாருங்கள், இந்த கிராஃபில் எதுவுமே பேர்லாம் கொடுக்கவே இல்லை, கிராஃப் பேரும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது ஒரு டைப். ஸோ இதுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த கிராஃப்க்கு நான் G1 வைக்கிறேன் பேர், இந்த கிராஃப்க்கு G2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இந்த ஃபஸ்ட்டு கிராஃப் இருக்குங்க இல்லையா, இப்போதைக்கு G1 G2. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அந்த வேர்டிசஸ்க்கெலாம் பேர் கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1, நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் இந்த கிராஃப் G1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிராஃபில் எத்தனை வேர்டிசஸ், அதாவது எங்கெங்கே டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், 1 2 3 4. ஸோ டோட்டலாக 4 வேர்டிசஸ். நெக்ஸ்ட் கிராஃப் 2. கிராஃப் 2ல் பாருங்கள் 1 2 3 4. ஸோ இதுலேயும் 4 வேர்டிசஸ். ஸோ ரெண்டு வேர்டிசஸ்மே ஈக்குவல். ஸோ ரெண்டு கிராஃப்லேயும் வேர்டிசஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கிராஃப் G1. எட்ஜஸ் என்னது, ஒரு ரெண்டு வேர்டிசஸ் ஜாயின் ஆகிட்டு வர லைன் தான் வந்து நம்ம எட்ஜுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 5 எட்ஜஸ் கிராஃப் 1ல். கிராஃப் 2ல் பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக இதுலேயும் 5 எட்ஜஸ். ஸோ ரெண்டு கிராஃப்லேயுமே வந்து எட்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. எட்ஜஸ் ஆர் equal in both graph. Next degrees எழுத போகிறோம், degrees of graph G1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி எழுதுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு எத்தனை லைன் இருக்குது, 1 2 3. ஸோ டிகிரி 3. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு எழுதுங்க பார்க்கலாம், டிகிரி 2 லைன் வருது. ஸோ டிகிரி 2. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 1 2 3. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள் 1 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் கிராஃப் G2. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி பாருங்கள் 1 2 3. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி பாருங்கள் 1 2. இந்த பாயிண்ட்டு டிகிரி 1 2 3, 3 லைன் போகுது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு 2 லைன் தான் போகுது. ஸோ டிகிரி 2. இதில் செக் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள் 2 3 இருக்குது, 2 2 இருக்குது, 2 3 2 2. அப்போது டிகிரிஸ் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ டிகிரிஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். டிகிரிஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோன்னா அரேஞ்ச்மெண்ட். ஸ்டெப் 4 வந்து அரேஞ்ச்மெண்ட். சரி, நம்ம ஃபஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிப்போம். என்ன இருக்குது டயக்ராமில், இப்படி தான் இருக்கா? ஓகே, ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது டயக்ராம். நெக்ஸ்ட் அடுத்த கிராஃப் எப்படி இருக்குது? ஓகே, ஸ்டெப் 4 என்ன பண்ணணும்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்கு கொடுத்துருக்கிற கிராஃப் டயக்ராம் எடுத்து வரைஞ்சிருங்க. இந்த கொஷினில் அவங்க மார்க் பண்ணலை, அதனால் நம்ம ஒவ்வொரு வேர்டிசஸ்க்கு நம்மளே பேர் வச்சுருவோம். இது U1, இது U2, இது U3, இது U4ன்னு ஃபஸ்ட்டு கிராஃபுக்கு மட்டும் தான் நீங்கள் பேர் வைக்கணும். செகண்ட் கிராஃபுக்கு நீங்களே வைக்கக்கூடாது. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வைக்க போகிறோம், செகண்ட் கிராஃபுக்கு பேர். ஓகேங்களா? சரி, இங்கே U வச்சிங்கன்னா இங்கே புதுசாக பேர் வச்சுக்கோங்க, Vன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த U1 பாயிண்ட், இந்த U1 பாயிண்ட் பாருங்கள் எத்தனை இருக்குங்க, 3 டிகிரி வந்து 3. இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது. அப்போது எங்கெல்லாம் 3 வரும் பாருங்கள், இந்த இடத்துல 3 வரும், இந்த இடத்துல 3 வரும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது U1 வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் U1 வச்சுக்கிறேன். இப்போ
அதாவது இப்போ இங்கே பேர் வைக்கும் போது புதுசாக V1 வச்சுக்கோங்க. ஸோ இந்த U1க்கு 3 லைன் வருது டிகிரி. இங்கேயும் V1 நம்ம கொடுக்கலாம், இங்கேயும் V1ன்னு கொடுக்கலாம். ஏன்னா இது ரெண்டு இடத்துல சான்சஸ் இருக்குது. சரி, அடுத்தது பாருங்கள், இன்னொரு அடுத்த ஐடியா பாருங்கள். வேறு எங்கேயாவது 3 லைன்ஸ் வருதா பாருங்கள் டிகிரி. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த பாயிண்ட்டுக்கு 3 டிகிரி வருது. அப்போ U3க்கு டிகிரி 3 வருது. அப்போ இந்த இடத்துலையும் 3 லைன்ஸ் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம V3ன்னு எழுதிக்கலாமா? கரெக்டு தானே, V3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ U2க்கு பாருங்கள், U2 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? U1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த U2 வந்து U1 கூட கனெக்ட் ஆகிருக்கு, U3 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது நான் இங்கே U1, அதாவது இந்த இடத்துல நான் U2 போட்டேன்னா, அதாவது V2ன்னு போட்டேன்னா, இந்த V2 வந்து V1 கூட கனெக்ட் ஆகிருக்கும், V3 கூட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே U1 கூட கனெக்ட் ஆகிருக்கு, U3 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது 1 கூட 3 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த 2 வந்து 1 கூட 3 கூட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் U4 யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு? 1 கூட கனெக்ட் ஆகிருக்கு, 3 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் வந்து V4ன்னு போட்டேன்னா 1 கூட கனெக்ட் ஆகிருக்கும், 3 கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பிளாட் பண்ணணும், மேப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. அவ்வளோ, இதுக்கப்புறம் ஈஸி. ஸ்டெப் 5 adjacency. Adjacency matrix. So first adjacency of, இதுக்கு என்ன கிராஃப் பேர் வச்சோம்? G1, இதுக்கு G2ன்னு வச்சோம். ஸோ அதே எடுத்துக்கலாம். adjacency of G1 கொடுத்தாங்கன்னா அதே பேர் எடுத்துக்கும், கொடுக்கலாம் நம்ம வைக்கிற பேர் தான். ஓகேங்களா? சரி, என்னென்ன வெர்டிசஸ் இருக்குது இதில்? U1, U2, U3, U4 இருக்குது. ஸோ U1, U2, U3, U4. ஸோ மேலே எழுதிக்கலாம் U1, U2, U3, U4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் adjacency of graph 2. graph 2 என்னென்ன வெர்டிசஸ் இருக்குது? V1, V2, V3, V4. ஸோ V1, V2, V3, V4. இங்கேயும் V1, V2, V3, V4. ஓகேங்களா? சரி, இப்போது மேட்ரிக்ஸ் ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த U1 பாருங்கள். இந்த U1 எது கூடலாம் கனெக்ட் ஆகிருக்கு? U2 கூட கனெக்ட் ஆகிருக்கு, U4 கூட கனெக்ட் ஆகிருக்கு, U3 கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த U1 வந்து 2 கூடவும் 3 கூடவும் 4 கூட கனெக்ட் ஆகிருக்கு, 1 கூட கனெக்ட் ஆகல. ஸோ 0. நெக்ஸ்ட் இந்த U2 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? 1 கூட 3 கூட, 1 கூடவும் 3 கூடவும், மற்ற ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் இந்த U3 எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? 1, 2, 4, 1, 2, 4. ஸோ இது 0. நெக்ஸ்ட் இந்த U4 யாரோட கனெக்ட் ஆகிருக்கு? 1 கூடவும் 3 கூட மட்டும்தான், 1 கூடயும் 3 கூட மட்டும்தான். ஸோ மற்ற ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் இப்போது இந்த கிராஃப்க்கு எழுதலாம். ஃபஸ்ட்டு V1. இந்த V1 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? 2, 3, 4 கூட கனெக்ட் ஆகிருக்கு. 2, 3, 4. அப்போது இது 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த V2 பாருங்கள். V2 வந்து 1 கூடவும் 3 கூட கனெக்ட் ஆகிருக்கு, 1 கூடவும் 3 கூடவும். ஸோ மற்ற ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் இந்த V3 எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? 1 கூடவும் 4 கூடவும் கனெக்ட் ஆகிருக்கு, 1 கூடவும் 4 கூடவும். அப்போ இது ரெண்டுமே 0. இந்த V3 வந்து 1 கூடவும் 4 கூடவும் 2 கூடவும் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போது என்ன வரும்? 2 கூடவும் கனெக்ட் ஆகிருக்கு, 1, 1, 0, 1. நெக்ஸ்ட் இந்த V4 பாருங்கள். V1 கூடவும் V3 கூட கனெக்ட் ஆகிருக்கு, 1, 3, 1, 3. ஸோ மற்ற ரெண்டுமே 0. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். 0, 1, 1, 0, 1, 1, 10, 10, 10, 10, 11, 0, 1, 11, 0, 1, 10, 10. ஸோ ஓகே, ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து என்னது? கிராஃப்மே ஐசோமார்பிக். ஸோ the adjacency of the graph 1 equal to adjacency of graph 2. ஓகேங்களா? therefore graph 1 and graph 2 are isomorphic. புரிஞ்சுதுங்களா? take a screenshot. Second page.
ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.